இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, என்னையா தேடுற? ஐயா, ஐயா என் வீராவை காப்பாத்தி கொடுங்க. உங்களோட மகிமை தெரியாம நான் உங்க வார்த்தை வீணாக்கிட்டேன். கடைசியா இருந்து ஒரு வார்த்தையும் ஒரு குழந்தைய காப்பாத்த தேவையா இருந்துச்சு. உலகத்துல குழந்தையோட வர்றது பெருசு இல்லைன்னு சொல்லி அந்த வார்த்தை நான் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டேன். அவனு கொடுத்தா ஒன்னு எடுத்துப்பேன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த குழந்தைக்கு பதிலா ஐயா வீராவோட உயிரை மட்டும் எடுத்துடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. திருச்சிற்றம்பலம். கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நினைச்சிட்டேன்டி. நான் உன்னை விட்டு முழுசா போயிருவேன்னு நினைச்சியா? ஏய், டே, இந்த பூமியில நீ இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன், நான் இருக்கிற வரைக்கும் நீ இருப்ப. அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு போயிட மாட்டேன். சின்ன பிள்ளை மாதிரி ஃபீல் பண்ணாத. மாமா எங்கம்மா? அண்ணா தோ. மாமா, உங்களுக்கு எதுவும் இல்லையே? எனக்கு ஒண்ணு இல்லம்மா. நீதான் கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்ட. நீ எப்ப உனக்கு தேவையான ஒரு வரத்தை இன்னொரு உயிரை காப்பாத்துறதுக்கு பயன்படுத்தினியோ அப்பவே அந்த வரம் உன்னோடதாயிடுச்சு. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிற உயர்ந்த குணம் இருக்கிற யாரையும் கடவுள் கைவிட மாட்டாரு. கஷ்டங்கள் வரலாம் போகலாம், ஆனா அது நிரந்தரம் இல்லை. தைரியமா இரு. உன்னோட எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் சரியாயிடும். நீ குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்வ. திருச்சிற்றம்பலம். ஏண்டா ஏண்டா இப்படி ஓடி வர? வள்ளி, உனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. என்னடா இங்க தண்ணி குடுறா. என்னடா, ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, அது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கப்பா. என்னடா எலெக்ஷன்? அதான் நம்ம ஜவுளி வியாபாரிகளோட சங்க எலெக்ஷன் இருக்குல்ல. ஓ, ஒரு வருஷம் ஆயிடுச்சானா? இப்பதான் எலெக்ஷன் வந்த மாதிரி இருக்கு. பாரு எப்படி நாள் ஓடிடுச்சு. நான் ஒரு நல்ல நாளா பார்த்து போய் மனு தாக்கல் பண்ணிட்டு வந்துரு. வள்ளி, இப்ப இதெல்லாம் நமக்கு தேவைதானா? ஏ, எலெக்ஷன் நடக்கிறபடி நடக்கட்டும். நாம இந்த தடவை எதுலையுமே கலந்துக்க வேணாம். என்னாச்சு உங்க அண்ணனுக்கு? வருஷம் இவர் தானே எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு சித்திர மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? சும்மா எல்லாம் விட்டு கொடுத்து போக முடியாது. நம்மள்ட்ட இப்ப பண காசு கம்மியா இருக்கலாம், ஆனா நம்பிக்கை இருக்குது. நான் பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்லுண்ணா. சரி.
டேய் அப்பா சரின்னு சொல்லிட்டாரா? இந்தாங்க. அப்பா அப்படின்னு இல்லைங்க, ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டேன்ப்பா. நல்லா கொடுங்க. அப்போ நான் வரேன்ப்பா. ம் சரிங்க வாங்க. வரேங்க. வாங்க வாங்க வாங்க. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன். நீ எப்படி நல்லா பாருங்க? இருக்கேன். நல்லா இருக்கேன். ம். அண்ணே பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருந்தேன்னா இன்னைக்கு ஒரு கட்டடத்துக்குள்ள கடை வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தானே. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்ண்ணே. சந்தோஷம். வாமா விஜி, திடீர்னு சங்கத்து பக்கம் வந்திருக்க? ஆமா, எலெக்ஷன் வருதுல்ல, அதான் மனு தாக்கல் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன். நீயா? என்ன நீயா? காவேரி டெக்ஸ்டைல்ஸோட ஓனர் நான். எனக்கும் எலெக்ஷன்ல போட்டி போட உரிமை இருக்கு. இந்த தடவை நான் போட்டி போடுறேன், ஜெயிக்கிறேன். அதை யாராலையும் மாத்த முடியாது. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. என்ன விஷயம்? உட்காருமா. டேய், அவ எதுக்குடா மார்த்தாண்டத்தை பார்க்க போனா? எதுக்கு பார்க்க போவா? நம்மள எலெக்ஷன்ல இப்படியாவது தோக்கடிக்கிறதுக்காக திட்டம் போடுறதுக்காக போயிருப்பா. உன் திட்டம்லாம் நல்லாதாம்மா இருக்கு, ஆனா அது ஈஸியான காரியம் இல்லையே. ஈஸி இல்லைன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். திறமையும் செல்வாக்கும் இல்லாதவன் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? இவ்ளோ பணமா? அவ எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவா. அவளை உழைச்சு சம்பாதிக்கிறா. எல்லாம் நம்ம பணமாச்சு. நெத்தி வேர்வை சிந்தி உழைச்சா தானே அந்த வழி தெரியும் அவளுக்கு. பணத்தோட மதிப்பு எனக்கும் தெரியுமா. நான் பார்க்காத பணம் ஒண்ணும் இல்ல. ஆனா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுங்கிறதா ஜெயிச்சுதான் ஆகணும். இது என்னோட கௌரவ பிரச்சனை. பல வருஷ போராட்டம்.